தமிழ்நாடு முதலமைச்சராகும் தவிக தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் கூறுவதை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொன்னாரு. ரெண்டாவது எல்லா வீட்டு குடும்பத்திலையும் ஒரு வேலை அரசு வேலை வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவர் நிறைவேற்றுவாருன்னு நம்புகிறோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வட்டி இல்லா கடன் ஒரு 5 லட்ச ரூபாய் பார்த்திங்கன்னா ஒரு வட்டி இல்லா கடனாக கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதுவும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு பெண்களாக ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு. டெய்லி எங்கே பார்த்தாலும் ஒரே கொள்ளை ஏதாவது கற்பழிப்பு இந்த மாதிரியே இருந்தது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்குது. கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் வந்தவுடன் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஊக்கத்தொகையாக. அது கட்டாயம் கிடைக்கணும்னு நம்புகிறோம். இது மட்டும் இல்லாத இளைஞர்கள் நிறையா பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ பட்டதாரிகள் நிறைய பேர் சுற்றிட்டு வராங்க. அவங்களுக்கு நிறைய பேர் கிடைக்காம இருக்க வேலை வாய்ப்பு அதெல்லாம் கட்டாயமாக அவர் செய்து தருவார் அப்படின்னு தான் தமிழக மக்கள் இளைஞர்களும் நம்பின்னு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் செஞ்சு தருவார்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் இருக்காங்க. அவர் சொல்லாததையும் நிறையா செய்வார் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களோட ஒரு விருப்பமாக இருக்குது. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, சின்ன பசங்களாம் போதைக்கு அடிமையாகி இந்த பாலியல் இதில் மாட்டி வாழ்க்கையை சீரழிஞ்சு போகிறாங்க. அதை கட்டமைப்பத்துக்கு போலீஸ் நல்லா பாதுகாப்பு கொடுத்து கட்டமைப்பை உருவாக்கணும். அங்கங்கே நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கி பசங்களை அந்த திசைக்கு போகாமல் கல்வி வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் முதலமைச்சர் வந்துட்டார் செய்வான்ற நம்பிக்கை வந்துருக்கு. அதை செய்யணும், நல்லா பிரம்மாண்டமாக செய்யணும்.